ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேரபோலிக் எஸ்ஏஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும், அதில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறது, அதோட அக்யூரசி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஃபஸ்ட்டு இந்த பேரபோலிக் எஸ்ஏஆருங்கிறது ஒரு சின்ன சின்ன டாட்டாக தான் வரும். ஸோ அப் டைரக்ஷன் அண்ட் டவுன் டைரக்ஷனுக்கு. ஸோ இதில் நம்ம வந்து பிளைண்டாக வந்து ட்ரேட் எடுத்துட முடியாது, நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ 2 இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணி தான் இதில் வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேரபோலிக் எஸ்ஏஆரை ஆட் பண்ணணும். நம்ம இண்டிகேட்டர் செக்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் வந்து பேரபோலிக் எஸ்ஏஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேரபோலிக் எஸ்ஏஆரை கிளிக் பண்ணுங்கள். பேரபோலிக் எஸ்ஏஆரை கிளிக் பண்ணதும் ஆக்சலரேஷன் அண்ட் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டு தான். கொஞ்சம் டாட் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக வீடியோக்காக நான் வச்சுக்கிறேன். ப்ளஸ் இது மட்டும் இல்லை, இஎம்ஐ 200 ஆட் பண்ணணும். சேம் கான்செப்ட் தான். நீங்கள் வந்து இண்டிகேட்டர் செக்ஷன் வாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணுங்கள். மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணது உங்களுக்கு பீரியட் ஆப்ஷன் இருக்கும், எஸ்எம்ஏ ஆப்ஷன் இருக்கும். இந்த எஸ்எம்ஏ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இஎம்ஐ அப்படின்னு ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பீரியடில் 50 ஆட் பண்ணிக்கோங்க. 50 ஆட் பண்ணி நான் எல்லோ சூஸ் பண்ணிடுறேன். லைன் கொஞ்சம் டார்க்காக வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் 2 நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதில் நம்ம ரூல்ஸை எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது, எப்போ அப் டைரக்ஷன் எடுக்கிறது. ஸோ இங்கேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதை நல்லா பாருங்கள். இஎம்ஐ லைன் தான் இந்த எல்லோ லைன். க்ரீன் கலர் கேண்டில் வந்து கட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ மேலே போயிடுச்சா, அப்போ இந்த இடத்துல கீழே வந்து பேரபோலிக்கு வந்து டாட் வந்து ஓப்பன் ஆகுதோ அப் டைரக்ஷன். இப்போ கீழேருந்து ஓப்பன் ஆகி மேலே போச்சு அப்படின்னா அப் டைரக்ஷன், மேலேருந்து ஓப்பன் ஆகி கீழே வந்துன்னா டவுன் டைரக்ஷன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இது கட் பண்ணி மேலே போயிடுச்சு. அப்போ அப் டைரக்ஷனா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக இங்கே பேரபோலிக் எஸ்ஏஆர் இல்லை அப்படின்னா பேரபோலிக் எஸ்ஏஆர் கீழேருந்து மேலே போகுது. அப்போ இஎம்ஐ லைன் வந்து க்ரீன் கேண்டில் கட் பண்ணி மேலே போதா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அட் த சேம் டைம் நீங்கள் இந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்ததுங்க அப்படின்னா இந்த கேண்டில் தான் ரெட் கலர் கேண்டில். பட் ரியாலிட்டி இதோட ஓப்பனிங் பாயிண்ட்டு கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் பாயிண்ட் ஒரே இடத்துல இருக்குது. பட் இதை விட ஒரு பாயிண்ட் மேலே தான் வந்து இந்த கேண்டில் ஓப்பன் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு சக்ஸஸ். இன்கேஸ் இது உங்களுக்கு ஆகலை அப்படின்னாலுமே இந்த கேண்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அப் டைரக்ஷனுக்கான ஒரு மூவ்மெண்ட். அதுவே சேம் கேண்டில் உங்களுக்கு டவுன் டைரக்ஷனுக்கான ஒரு இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டவுன் டைரக்ஷன். பேரபோலிக் எஸ்ஏஆர் கீழே வருது, மேலேருந்து கீழே வருது. அட் த சேம் டைம் ரெட் கலர் கேண்டில் இஎம்ஐ லைனை கட் பண்ணி கீழே வருது. அப்போ என்ன ஆகும், கண்டினியூவாக மார்க்கெட் டவுன். பாருங்கள், கண்டினியூவாக வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நம்ம தாராளமாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். நான் உங்களுக்கு இதில் லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். லைவ் எக்ஸாம்பிள் USDBDT என்ட்ரி இங்கே வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டவுன் டைரக்ஷனுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது. இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகட்டும். க்ளோஸ் ஆனது ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஆல்ரெடி ஒரு என்ட்ரி ப்ரீவியஸ் என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதுவுமே இந்த லேட் என்ட்ரி தான். டவுன் டைரக்ஷனுக்கு ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் அப் டைரக்ஷனுக்கு ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பாரு.
யூஎஸ்டி என்ஜிஎன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரு ரூல் என்ன அப்படின்னா, பேரபோலிக் எஸ்ஆர் கீழேருந்து மேலே போதா, 2 டாட் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இஎம்ஐ 50 வந்து க்ரீன் லைனில் கட் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கிறதா, இதுவும் வச்சிருச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட்டும் ஒரு க்ரீன் கிளிக் கேண்டில் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். நம்ம இதை மிஸ் பண்ணிவிட்டு வந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கணும், நம்ம மிஸ் பண்ணியாச்சு. பட் இது எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ நெக்ஸ்ட்டு 1 மினிட் என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு 1 மினிட் அப் டைரெக்ஷனில் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அப் டைரெக்ஷனை சூஸ் பண்ணுவோம். ஸோ யூஎஸ்டி என்ஜின் வந்து நெக்ஸ்ட்டு 1 மினிட் வந்து அப் டைரெக்ஷன். யூஎஸ்டி என்ஜின் அப் டைரெக்ஷன். யூஎஸ்டி அகைனர் வந்து என்டையருமே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் தான். ஒரு லேட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகிருக்கு. அண்ட் யூஎஸ்டி என்ஜிஎன் அதுவுமே ஸ்டில் வந்து பாசிட்டிவ் தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பிளேஸில் இந்த இஎம்ஐ 50 வந்து க்ரீனில் கட் பண்ணி மேலே போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு வந்து 1 மினிட் வந்து அப் டைரெக்ஷன் எடுக்கணுமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கீழே பேரபோலிக் ஃபார்ம் ஆகலை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பேரபோலிக் ஃபார்ம் ஆகிருக்கான்றதை மட்டும்தான் பார்க்கணும். பேரபோலிக் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கட்டாயம் மேலே போதும், நீங்கள் தாராளமாக அப் டைரெக்ஷன் எடுக்கலாம். பேரபோலிக்கே ஓப்பன் ஆகாமல் வராமல் உங்களுக்கு கட்டாயம் மேலே போகுது அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு இன்வேலிட், நீங்கள் அங்கே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஜிபிபி என்சிடி ஓகே. அப் டைரெக்ஷன் அண்ட் டவுன் டைரெக்ஷனுமே வந்து எக்ஸாம்பிள் லைவாக ட்ரேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே வந்து அப் டைரெக்ஷன் தான். லேட் என்ட்ரி பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். இது நமக்கு நெகட்டிவ் ஆனாலும் பரவாயில்ல, கேண்டில் க்ரீனில் முடிஞ்சதுன்னா நம்ம வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே பேராபோலிக் எஸ்ஏஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் இஎம்ஐ 50 க்ரீனில் கேண்டில் கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ இது ஒரு கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் பார்ப்போம். வெயிட் பண்ணி ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இது வந்து நெகட்டிவ். ஸோ 3 கரன்சியில் நம்ம வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு கரன்சி மட்டும் தான் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து ரெக்கவர் பண்ணணும். யூஎஸ்டி எம்எக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, பேராபோலிக் வந்து ஓப்பன் ஆகலை. ஜிபிபி சிஹெச்எஃப், ஹீரோ என்சிடி, யூஎஸ்டி பிஹெச்பி, ஜிபிபி ஏயுடி. ஓகே, ஜிபிபி ஏயுடி,
USDMXN ஆல்ரெடி 2 டாட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சேம் டைம் வந்து கட்டும் ஆகிருக்கு EMI 50. ஸோ பேரபோலிக்கில் 2 டாட் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டவுன் டைரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ டவுன் டைரெக்ஷன் கொடுத்தாச்சு. பேரபோலிக் வித் வந்து EMI 50 வந்து அக்யூரசி லெவலில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 3ல் 2 நமக்கு பாசிட்டிவ், 1 மட்டும் நெகட்டிவ். இது வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா அக்யூரசி வந்து ஹை லெவல் தான். நீங்கள் வந்து தாராளமாக இதை ட்ரஸ்ட் பண்ணி டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போதுமே வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அக்யூரசி லெவல் கூடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க, மூணு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றபடி இதையே வந்து ஒரு ப்ரைமரி டூலாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண வேணாம். எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் எல்லா இண்டிகேட்டரும் ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அதை மட்டும் நீங்கள் என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, இது வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து என்ன டெலகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். டெலகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.